ஒவ்வொரு மாதமுமே கிரகங்களோட நிலைகளை பொறுத்து பலன்கள் அப்படிங்கிறது மாறுபட்டு தாங்க வருது. அந்த வகையில் இந்த 2026ஆம் ஆண்டில் 7வது மாதமாக இருக்கக்கூடிய ஜூலை மாதத்தில் நிகழக்கூடிய கிரக பயிற்சிகள் பல மங்களகரமான விஷயங்களையும் ஏற்படுத்துது, சுப யோகத்தையும் ஏற்படுத்துது. ஆனால் சில ராசிக்கு எச்சரிக்கை தரக்கூடிய அமைப்பிலையும் இருக்குது. இந்த ஜூலை மாதம் இந்த ரிஷப ராசிக்கு என்ன மாதிரியான அமைப்பை கொண்டு வந்து தந்திருக்கு, வாழ்க்கையில் எதிர்பாராத மாற்றங்கள் இருக்கா, இல்லை நன்மைகள் ஏதாவது வரப்போதா, இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தான் இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த மாதத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் வரப்போகுது, என்ன செஞ்சால் நன்மைகளை பெறலாம், எந்த விஷயத்தை தவிர்த்தா சிறப்பான உயர்வு அடையலாம் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நிச்சயமாக நன்மைகளை நீங்கள் எல்லா வகையிலுமே பெறலாம். ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு கிரக சூழல் அப்படின்னு பார்த்தா, சுக்கிரன், புதன், சூரியன் இந்த கிரக பயிற்சிகளும் சனி வக்ர பயிற்சியும் நடக்க போகுது. இந்த கிரகத்தின் தாக்கம் காரணமாக ஒரு சூழல் உருவாகும்ல, அது சிரமத்தை கொடுக்குதா, சங்கடத்தை கொடுக்குதா, இல்லை நன்மையை ஏற்படுத்துதா அப்படின்னு தான் இப்போ விரிவாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் சுக்கிரன் சிம்ம ராசியிலையும் புதன் மிதுன ராசியிலையும் பின்னோக்கி வக்கர நிலையில் நுழையிறாங்க. இந்த மாத கடைசியில் புதனுமே அவரோட வக்கர நிவர்த்தியை பெற போகிறாரு. சூரியன் கடக ராசியில் நுழைய போகிறாரு. மாத கடைசியில் சனி வக்கர நகர்வை தொடங்க போகிறாரு. சூரிய நகர்வு காரணமாக குரு அஸ்தமன நிலைக்கு வராரு. இது போன்ற கிரக நகர்வு வருவது ரொம்பவுமே ஒரு அரிதான விஷயம். அது இப்போ நடந்திருக்கு. இந்த கிரகங்களின் சேர்க்கை காரணமாக சாதகமற்ற சூழலும் வருது, அதிக சிரமங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டாகுது 12 ராசிக்குமே. இந்த அமைப்பு இந்த மாதம் இருக்கிறதுனால ரிஷபத்துக்கு என்ன அப்படின்றத இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ரிஷப ராசி அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க. உங்கள் ராசி அதிபதியோட நிலை நல்லா இருக்குது. இன்னுமே நன்மைகளை பெற நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போய் நவகிரகம் இருக்குல்ல, அதில் சுக்கிர பகவானுக்கு சர்க்கரை பொங்கல் வைத்து வழிபடுவதால் சிறப்பான நன்மையை நீங்கள் எல்லா வகையிலுமே பெறலாம். சுக்கிரனோட அருள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் டாப்பில் வருவாங்க. ஒருத்தர் நல்லா உயர்வுக்கு வராங்க அப்படின்னா சாதாரணமாக பேச்சு வழக்கில் இருக்கிற ஒரு விஷயந்தான். சுக்கிரன் உங்களுக்கு உச்சத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சுக்கிரனே ராசி அதிபதி அவங்களுக்கு வரதுனால நீங்கள் இந்த வழிபாட்டை தொடர்ந்து செய்கிறது எல்லா வகையிலுமே நன்மையை ஏற்படுத்தும். சுக்கிரனோட அருளை பெற நீங்கள் வெள்ளிக்கிழமையில் பெருமாள் வழிபாடு செய்கிறதும் சிறப்பு. உங்களுக்கு பெருமாளின் பரிபூரண அருளையும் பெற பெருமாளை வழிபடும்போது ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 7 முறை உச்சரித்து வழிபடுறது நன்மையை தரும். இப்போ கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிக்கிட்டு ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். சிறப்பான உயர்வும் நன்மையும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வந்தடைய வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன்கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் ஜனனகால ஜாதக அமைப்பாலையுமே நிரந்தர பிரச்சனைக்கான தீர்வை நீங்கள் நிரந்தரமாக பெற முடியும். அதை தெரிஞ்சுக்க விரும்புனா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பரை நோட் பண்ணுங்கள். உடனடியாக உங்கள் ஜாதக அமைப்பால் நன்மையை பெறக்கூடிய ஒரு விஷயத்தை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. ரிஷப ராசிக்கு இந்த மாதம் ரொம்பவுமே ஒரு முக்கியமான கிரக சூழல் உருவாகியிருக்கு. அதில் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருக்கிறாரு. நல்ல ஒரு வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு உண்டாகுது. உங்கள் குடும்பத்துலேயும் சரி, உறவுகள் இடையுமே சரி, நல்ல ஒரு சந்தோஷமான அமைப்பு ஏற்பட போகுது. இது வரைக்கும் சண்டை சச்சரவு அப்படின்னு இருந்த நிலை இப்போ மாற்றத்தை கொண்டு வந்து தர போகுது. உறவுகள் இடையே இருந்த அந்யோன்யம் அதிகரிக்கும். சண்டை சச்சரவுகள் நீங்கி குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் உங்கள் தலைமையில் நடக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் அமைதி கொண்டு வருவதற்கான ஒவ்வொரு முயற்சியுமே நீங்கள் செஞ்சால் அது எல்லாமே சரியாக நடக்கும். நல்ல ஒரு வசதி வாய்ப்பு அதிகரிக்கிறதையும் குடும்பத்தில் உற்சாகமான சந்தோஷமான நிகழ்வையும் உங்கள் உறவுகளுக்குள்ள ஆனந்தத்தையும் கொண்டு வந்து தரக்கூடிய அமைப்பில் உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூட சுக்கிரனோட சஞ்சாரம் அமைஞ்சிருக்கு. அடுத்து பாருங்கள், சனி பகவான் சோதனையும் கொடுக்குறாரு. பொறுமையாக இருந்தால் சோதனையை சாதனையாக மாற்றலாம். இந்த மாதம் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் கவனமாக யோசித்து பிளான் பண்ணி பண்ணால் அது சாதனையாக இருக்கும். எடுத்தோமோ கவுத்தமோன்னு அவசர முடிவு எடுத்தால் அது சோதனையாக மாறிடும். இந்த மாதம் நீங்கள் எடுக்கிற முடிவுகளில் தான் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் இருக்குது. நீங்கள் எடுத்த முடிவு தாமதமானதாக இருந்தாலும் வெற்றி வாய்ப்பை தரும். அதனால் கவனமாக எடுங்க. அதே நேரத்தில் மனசில் உறுதியும் தைரியமும் தன்னம்பிக்கையும் வேணும். எடுத்த முடிவை சிறப்பாக செயல்படுத்துறதுல செவ்வாயோட சஞ்சாரம் உங்களை எல்லா வகையிலுமே சிறப்பாக செயல்பட வைக்கும். அவசரம் வந்தால் பிரச்சனை இருக்கும். அதனால் நிதானமாக பொறுமையாக அந்த ஒரு விஷயத்தையும் பண்ணுங்கள். உங்கள் செயல்களில் வேகமும் ஒரு திறமையும் அதிகரிக்குது. செவ்வாயின் சஞ்சாரம் நல்ல ஒரு உயர்வை ஏற்படுத்த போகுது. கிரக சேர்க்கையின் விளைவுகளை பார்க்கும்போது மனசில் குழப்பம் கூட வரலாங்க. குழம்பாமல் தெளிவாக அந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணுங்கள். அப்படி இருந்தால் வாழ்க்கையில் முன்னேற்றம் வர வாய்ப்பு இருக்கும். அவசர முடிவு வாழ்க்கையில் பிரச்சனையை ஏற்படுத்திடும். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்க ஒரு சாதகம் இருக்குது.
வேலையில் மாற்றலாம் அப்படின்னு யோசனை செய்கிறீங்கன்னா அதை மட்டும் கொஞ்சம் காலம் தள்ளி வைங்க. ஏன்னா இப்போ செய்கிற வேலையிலேயே நீங்கள் கரெக்டாக உங்கள் வேலையை செஞ்சால் சிறப்பான உயர்வு ஏற்படும். அதனால தான் வருமானம் நல்லா இருக்குது, அதை சேமிக்க தொடங்குங்க. குடும்ப உறவுகள் கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் போகணும். விடாப்பிடியாக பிடிவாதம் பிடிச்சா குடும்ப சூழலையுமே பிரச்சனை வரும். சின்ன சின்ன சண்டைகளாக இருந்தாலும் விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க, சரியாயிடும். பேசுகிற விதம் ரொம்பவுமே முக்கியம். கவனமாக பேசுங்க. வார்த்தைகளில் நீங்கள் அதை சரியாக பிரயோஜனம் செய்யணும். மனநிலையை பொறுத்த வரைக்கும் பழைய முடிவுகளை நினச்சி நிறைய மனக்குழப்பத்துக்கு ஆளாகலாம். யோசனை அதிகமாக இருக்கும், அதை தவிர்க்க பாருங்கள். அமைதியாக இருங்க, பொறுமையாக நிதானமாக எதையும் செய்யுங்க. இந்த மாதம் நீங்கள் எதை தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தா பிடிவாதத்தை கண்டிப்பாக விடணும். அதே போல் மாற்றத்தை மறுக்கிறீங்கள, அதை மாற்றிக்கோங்க. அவசர முடிவை கட்டாயமாக நீங்கள் தவிர்த்தே ஆகணும். பொறுமையாக நிதானமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க. வரக்கூடிய மாற்றத்தில் இருக்கக்கூடிய நல்லது என்ன கெட்டது என்ன அப்படின்னு யோசிச்சு பிளான் பண்ணுங்கள். அவசர முடிவு கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதம் எடுக்கவே கூடாதுங்க. இந்த மாதம் என்ன ஒரு விஷயம் செஞ்சால் நன்மையை பெறலாம், எந்த இறைவன் எப்படி வழிபட்டுப்பட்டால் சிறப்பான உயிரை பெறலாம் அப்படின்னா, தினமும் காலையில் எழுந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் கூட தீபம் ஏற்றி ஒரு 5 நிமிஷம் அமைதியாக உட்காந்து மனசில் இந்த ஒரு விஷயத்த சொல்லிக்கோங்க. எனக்கு இனி நல்ல காலம் பிறக்கணும், எனக்கு நல்ல ஒரு தெளிவை கொடு அப்படின்னு மனசார இறைவனை வேண்டிக்கோங்க. ரிஷபராசி அப்படிங்கிறது மகாலட்சுமி, சிவபெருமான், இந்த 2 இறைவனை வழிபடுறதாலையும் மிகுந்த அருளையும் பெற முடியும். எப்படி வழிபடலான்னா, வெள்ளிக்கிழமை நாளில் தீபம் ஏற்றி நீங்கள் மகாலட்சுமி தாயாருக்கு வழிபடுறது சிறப்பு. சிவபெருமானின் அருளையுமே இதனால் நீங்கள் பெற முடியும். நேரம் இருக்குது அப்படின்னா ஓம் நமச்சிவாய மந்திரத்தை 108 முறையும், ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 27 முறையும் உச்சரித்து வழிபடுறது நல்லது. அதே போல் இந்த மாதம் ஒரு சில வாய்ப்புகள் பாருங்கள் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். அந்த வாய்ப்பு ஒரு சின்ன விஷயம் போல தான் இருக்கும். அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கையை அது நல்ல ஒரு உயர்வுக்கு கொண்டு போகும். இந்த மாதம் எல்லா வகையிலுமே நன்மைகள் வரவும் தீமைகள் உங்களை விட்டு விலகவும் பெண்களுக்கு உதவி செய்யுங்க. அது பசிக்கிறவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறதா கூட இருக்கலாம், இல்லைன்னா நல்ல ட்ரெஸ் இல்லாதவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறதா கூட இருக்கலாம். ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு தேவையான நோட்டு புத்தகம் வாங்கி தரது கூட ஒரு உதவி தாங்க. இந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஏழை எளிய பெண்களுக்கு உதவிகளை செய்யுங்க. இது நல்ல ஒரு உயர்வை ஏற்படுத்தும். அதே போல் ரிஷபராசிக்காரங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க, மெதுவாக போனாலும் அது நிச்சயமான வெற்றி பாதைக்கு கொண்டு போகும். பொறுமை நிதானத்தை எப்போவுமே கடைபிடிச்சா உங்களுக்கு சூப்பரான ஒரு அமைப்பு உருவாகும். ரிஷபம் மெதுவாக போகும், ஆனால் நிற்காது. நீங்கள் நிற்கிற இடம் வெற்றியாக தான் இருக்கும். உங்கள் வாழ்க்கையை நல்லபடியாக அமையுங்க. தைரியமாக முன்னேறி போங்க. சின்ன சின்ன இடையூறு அவ்வப்போது வந்துட்டு தான் இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம முன்னேறாமல் இருந்தோமா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் பின்னடைவு தான் இருக்கும். எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றம் வருங்க. கடந்த காலத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வு இந்த மாதம் ஏற்படும். எல்லா அமைப்புகளுக்குமே சூப்பராக இருக்குது. ஒரு சில பிரச்சனைகள் மட்டும் வரும், அதாவது சின்ன சின்னதாக தடை தாமதம் வரலாம். அதை கவனமாக கையாண்டா தடை தாமதம் வராமல் பார்த்துக்கலாம். முன்னெச்சரிக்கையாக கவனமாக செய்யுங்க, சிறப்பானதாக இருக்கும். அவசர முடிவு மட்டும் திரும்ப திரும்ப சொல்கிறோம், எடுக்காதீங்க. ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பலன்கள் அப்படிங்கிறது கலவையாக தான் கிடச்சிருக்கு. நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வேலை தொடர்பாக எதிர்பாராத சில மாற்றங்கள் கூட வரலாம். நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் எதிர்பார்த்த பலன் கொஞ்சம் தாமதமாக வரும். இதனால் மனசில் எதிர்மறையான சிந்தனை வரும். இந்த சிந்தனைக்கு மட்டும் நீங்கள் இடம் கொடுக்கவே கொடுக்காதீங்க. காலதாமதமாக வெற்றி வாய்ப்பு இருக்கும். அதுக்கான அங்கீகாரம் கொஞ்சம் லேட்டாக வரும், ஆனால் அங்கீகாரம் வருதில்ல, அதை மனசில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை சிறப்பாக செஞ்சு முடிக்கிறது எல்லா வகையிலுமே நன்மை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் கர்மகாரகன் தான் இந்த சனி பகவான். அவர் வக்கர கதியில் இருக்கிறாரு. அதனால தான் முதயே சொன்னோம் சோதனை வரும் அப்படின்னு. இவர் வக்கர கதியில் சஞ்சாரம் செய்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் நெருக்கடி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால தான் கவனமாக அந்த ஒரு விஷயத்தையும் பண்ணுங்கன்னு திரும்ப திரும்ப சொல்கிறோம். வேலையிலையுமே நீங்கள் முடிவு பண்ணுறது கொஞ்சம் குழப்பமான சூழல் இருக்கும். வேலை விஷயத்தில் மட்டும் கவனம் இல்லாமல் செய்யக்கூடாதுங்க. உங்கள் வேலையை நீங்களாக செய்கிறது நல்லது. மற்றவங்ககிட்ட கொடுத்து உங்களுக்கான வேலையை செய்யலாம் அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. அதனால் நிறைய நெருக்கடி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வேலையில் சிரமங்கள் இருந்தாலும் உங்களுக்கான பணியை நீங்கள் சிறப்பாக செய்கிறதுனால நன்மையை பெறலாம். நிதி சார்ந்த முதலீடுகளை ஏதாவது இந்த மாதம் மேற்கொள்கிறீங்க அப்படின்னா கவனமாக அந்த விஷயத்தை செய்யணும். இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் ஏற்றம் இறக்கம் ரெண்டையுமே கலந்த பலனை தருது. கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் செயல்பட்டால் எல்லா வகையிலுமே நீங்கள் சிறப்பான உயர்வை பெறலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒவ்வொரு அடியுமே ரொம்பவுமே மிகுந்த ஒரு கவனத்தோடு எடுத்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்குது. அதனால் கவனமாக செயல்படுங்க.
ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் கவனமாக செயல்பட்டால் எல்லா வகையிலுமே நன்மையை பெறலாம். அவசர முடிவு மட்டும் தவிர்த்தால் போதும். எல்லா வகையிலுமே நன்மைகள் அதிகரிக்கவும் தீமைகள் விலகவும் நீங்கள் உங்கள் குலதெய்வ வழிபாடை இந்த ஒரு காலகட்டத்தில் செய்கிறது சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும். வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து விடுபடவும் வரக்கூடிய பலன்கள் இரட்டிப்பாக கிடைக்கவும் உங்கள் குலதெய்வத்தின் அருள் கட்டாயம் உங்களுக்கு தேவை. வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது, போக முடியுது அப்படின்னா நேரடியாக போய் கூட வெள்ளிக்கிழமையில் உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. தூரமாக இருக்குது, போக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி உங்கள் குலதெய்வத்தை மனசார நினச்சி பிரார்த்தனை பண்ணிவிட்டு உங்களுடைய அன்றாட பணிகளை தொடங்குங்க. நன்மை, நல்ல ஒரு உயர்வு எல்லா வகையிலுமே விரைவில் வந்தடையும். உங்கள் குலதெய்வத்தின் பரிபூர்ண அருளும் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக பாருங்கள் உங்கள் குலதெய்வத்திடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லா அமைப்பாலும் சிறப்பான உயர்வு கிடைக்கப்பெற்று எல்லா வகையிலுமே சந்தோஷமான அமைப்பு வரும். பொறுமையும் நிதானமும் தேவை. நாங்கள் சொன்னது போல் அவசர முடிவுகள் எடுக்கிறத மட்டும் தவிர்த்திடுங்க. எல்லாமே நல்லதாக நடக்கும். உங்கள் நல்ல மனசுக்கு இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் நீங்கி நன்மை நடக்க நாங்களுமே வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்.